ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெங்காயத்தாள் வச்சு ஒரு சூப்பரான முட்டை பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கட்டு அளவுக்கு வெங்காயத்தாள் வாங்கி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா வெடித்ததுக்கு பின்னாடி ஒரு 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடையே ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தாள்களை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அந்த வெங்காயத்தாளில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்திலேயே அந்த வெங்காயத்தாள் நல்லா வெந்துடும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடையே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது குறைந்த தீயில் வச்சு நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயத்தாள் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ நம்ம ஆல்ரெடி உடச்சி வச்சுருக்கக்கூடிய 2 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. கடைசியாக மிளகுத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.